ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 1212 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. 1212 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்துருக்கீங்க, அது உங்களுக்கு ஃபேவராக வரல, உங்களுக்கு நியாயப்படி அது கிடைக்காம இருக்கு, நியாயப்படி வர வேண்டியது ஆனால் அந்த நியாயம் அங்கே நிரூபிக்கப்படாமல் இருக்குன்னா இந்த நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான நியாயம், உங்களுக்கு உண்டான ஜஸ்டிஸ், உங்களுக்கு உண்டான ஃபேவரபிளான தீர்ப்பு கிடைக்க போகுதுன்றது அர்த்தம். உங்கள் மேலே ஏதாவது குறை சொல்லியிருக்காங்க, உங்கள் மேலே ஏதாவது பிளேமிங் நடந்திருக்கு, ஏதாவது ஒரு பழி உங்கள் மேலே விழுந்திருக்குன்னாலும் சரி, அதிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்குமே இந்த நம்பர் பார்க்குறீங்கன்னா ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸில் அதுக்கு உண்டான கிளாரிட்டி கிடைக்க போகுதுன்றது அர்த்தம். ஸோ 1212 ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு அந்த நம்பருக்கு உண்டான மெசேஜ் என்ன வருதுன்னு பாருங்க. அது இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் கைடன்ஸா இருக்கும். இப்போ நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஸ்மூத்தா போகும், ரிலாக்ஸ்டா இருப்பீங்க, உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். உங்களுக்கு யாராவது கமிட்மெண்ட் எந்த விஷயத்துல கொடுத்துருந்தாலும் சரி, அது ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு தூரத்து சொந்தமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பெரிய அன்னோன் பர்சன் கிடையாது, ஆனா இந்த நாள்ல இது பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை அந்த டேட்டில் கரெக்டாக பண்ணிடுவாங்க. அந்த டேட்டில் மீட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் ஆகிடும். உங்களோட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களால் ரொம்ப உங்களோட முன்னேற்றத்துக்கு உண்டான பிளானிங்லாம் இந்த வாரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பண்ணுவீங்க. நீங்கள் இந்த வாரம் போர் அடிக்குதுன்னு நினைக்காம அந்த டைமை குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். மீன்ஸ் நீங்கள் எதுவுமே ஃபோன் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, எதுவுமே பார்க்காம நீங்கள் அமைதியாக ஒரு மணி நேரம்ன்றதுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த 1 மணி நேரம் நீங்கள் உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வரும். இது மெயினாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா 1 மணி நேரம் தனியாக உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். அது உங்களோட க்ரோத்துக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்க போது. உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஹெல்த் வைஸில் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் டாக்டர் உங்களுக்கு சொன்னதை விடையே சீக்கிரமாக சரியாகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிருக்கீங்கன்னு டாக்டரே சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சிடும். பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான டைமாக இருக்குது, உங்களுக்கு லக்கியான டைமாக இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயத்த சாதிச்சிருவீங்க. அதே மாதிரி நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதாவது அரசியலில் இருக்கீங்க, மக்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அதையும் செஞ்சு காமிச்சிருவீங்க, சாதிச்சு காமிச்சிருவீங்க. உங்கள் மேலே நல்ல ட்ரஸ்ட்டு கூட இருக்கிறவங்களுக்கு உருவாக்குறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட க்ரோத் படிப்படியாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் எல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் இந்த வாரம் செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்களே, அதாவது அடுத்தவங்க பார்த்தா தான் நான் இது பண்ணுவேன்னு இல்லாமல் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் டிசிப்ளின்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா ஓவரால் சக்ஸஸில் உங்களை யாருமே எந்த இடத்துலையுமே கை காட்ட முடியாது. அதே மாதிரி தெரியாத, ரொம்ப முகம் தெரியாத ஏதோ ஒரு அன்னோன் மேபி சோஷியல் மீடியாவில் ரெக்வஸ்ட் வர்றது, அதாவது உங்களோட ஆப்போசிட் ஜெண்டரில் நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னா ஒரு ஆண்களோட அன்னோன் கான்டாக்ட் அது இமீடியட்டாக வருது, அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி அவங்க கிட்ட இந்த ஃப்ரெண்ட்லி வேல பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ புதுசாக ஏதாவது எங்கேயும் போய், ஏன்னா இந்த டைம் பீரியடில் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை வச்சு உங்களை சீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல ஸ்வீட்டாக பேசி ஆனால் ஏமாத்துறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கனாலே போதும். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க, சில நேரம் நீங்கள் ஏதாவது முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த முடிவு தான் கரெக்டு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. பட் நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டுட்டிங்கன்னா ஃபேவரபுளாக இருக்கும். உங்களோட குடும்ப நபர்களாக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையா இருக்கலாம். நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்கள் கூட இருக்கவங்க இல்லை இதை விட இது பெட்டராக இருக்கும், இது கரெக்டாக இருக்காது அப்படின்னு
ஏதாவது சொன்னாங்கன்னா அது அக்செப்ட் பண்ணிக்கிறது, இல்லை அது என்னதான் சொல்கிறாங்கன்னு நீங்கள் காது கொடுத்து திரும்பி கேட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட முடிவை எடுக்கிறது ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எமோஷ்னலி சில முடிவுகள் எடுத்துருவீங்க. ரொம்ப எமோஷ்னலாக எப்போ நீங்கள் முடிவு எடுத்தாலும் அது ரொம்ப டேஞ்சரஸாக தான் இருக்கும். அதனால ரொம்ப கோவமாக இருக்கீங்க, ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கீங்க, ரொம்ப அழுகிறீங்க, ஆனால் இப்போ அதனால நான் இந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி எதுவும் எடுக்க வேண்டாம். அமைதியாக இருங்க. கூட இருக்கிறவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கைகள் சம்மந்தப்பட்ட இல்லை ஷோல்டர் கழுத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து போகலாம். அதுக்கு நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது 9 days டைம் பீரியடில் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்களே ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதிகமாக உங்களோட தூக்கத்துக்கு நீங்கள் உங்களுக்குன்னு உண்டான ஒரு ரெஸ்ட் டைமை கரெக்டாக வைங்க. உங்களோட ரெஸ்ட்டை தாண்டி வேலை செய்யறது கரெக்டாக இருக்காது. நீங்கள் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஏதாவது ஆஃபீஸ்னால் அதுக்கு உண்டான லீவ் எடுத்துக்கோங்க. ஸோ லீவ் எடுத்து ஒரு ரெஸ்ட் டைம் உங்களுக்காக கொடுங்க. ஏன்னா ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. நீங்கள் மித்தபடி நீங்கள் எங்கே ரெஸ்ட் எடுத்தீங்க, உங்களுக்கு வேலையை மாற்றினீங்க அப்படின்னாலும் சரி, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் யாருனாலையும் குறைக்கவே முடியாது. அதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது பெட்டரான லெவலுக்கும் போக முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஒரு கடனை அடைக்க வேண்டியது இருந்தது, யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த கடன் எல்லாம் கிளியர் பண்ணிடுறது, யார் உங்ககிட்ட இந்த பணத்தை இந்த டேட்டில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அந்த டேட்டில் உங்களுக்கு எப்படிடா கொடுக்கறதுன்னு இல்லை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் தெளிவாக கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் உங்களோட கைக்கு சேர்ந்துடும். ஓகே, இதுதான் நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 3 நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1212 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பயங்கர சைல்டிஷான நேச்சரில் இருப்பீங்க. ரொம்ப அப்படியே ஜாலியாக போகிறது, மனசில் எதுவுமே இல்லாமல் இருக்கிற அந்த ப்ரெசண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுறது, வெளியே போகிறத ரொம்ப ஹாப்பியாக ரவுண்ட் அடிக்கிறது, காரில் போகிறது, பைக்கில் போகிறது, ரொம்ப என்ன சொல்கிறது, உங்கள் மனசில் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஃப்ரீயாக போவீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது பண்ணுவீங்க, யாரையும் கண்டுக்கவும் மாட்டீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சரில் இந்த வாரம் இருப்பீங்க. உங்களுக்கு பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சூரிய பகவானோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்கன்னாலும் சரி, அதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக அமைஞ்சு வரும். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த வாரம்லாம் ரொம்ப டைமே வேஸ்ட் பண்ணாமல் படிக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி விஷயத்தில் கொஞ்சம் உங்களோட கம்யூனிகேஷனை பெஸ்ட்டாக பண்ணிக்கணும். உங்களோட கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்களில் மட்டும் பிரச்சனை வரும். நீங்கள் எவ்வளோ நல்ல இன்டென்ஷன் வச்சுருந்தாலும் நீங்கள் பேசுகிறது அது ஒரு கோவமாக இல்லை டாமினேட்டிங்காக அந்த மாதிரி பேசுகிறதுக்கு உண்டான அமைப்பு கிரியேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நகர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் சாஃப்டாக பேசிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி பேசாமல் இருக்கீங்க, திருப்பி சமாதானத்துக்காக பேச போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் முன்னாடியே ப்ரீ பிளான்டாக நோட்ஸ் எழுதிட்டு போயிடுங்க. இது மெயினாக ரிலேஷன்ஷிப்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை லவ்வர்ஸாக இருக்கலாம். அவங்க ஏதாவது பிளாக் பண்ணி வச்சிருந்தெல்லாம் திருப்பி அன்பிளாக் பண்ணிவிட்டு பேசுகிற சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த டைமில் கொஞ்சம் உங்களோட வார்த்தைகளில் தன்மையாக இருங்க. இல்லாட்டி தேவையில்லாத பெரிய தடங்கல்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால வார்த்தைகள் மட்டும் பெட்டராக இருந்ததுனாலே போதும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ன ஒரு பேச்சு நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நியூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ பிஸ்னஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அது பிஸ்னஸ் பிளானிங்க்கு உண்டான நெக்ஸ்ட் ஸ்டெப்பெல்லாம் பர்ஃபெக்டாக சொன்ன டேட்டுக்கு அடுத்தடுத்த வேலைகளை நீங்கள் தெளிவாக பார்ப்பீங்க. யாரும் உங்களுக்கு கைட் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. நீங்களே உங்களோட பிளானிங்கில் நெக்ஸ்ட் வேலையில் ரொம்ப பிஸி
பிஸியாக இருப்பீங்க. உங்களால் வந்து ஒர்க் லைஃப்பும் ஃபேமிலி லைஃப்பும் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். பட் பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. இந்த 1 வீக் மட்டும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இவ்வளோ பிஸியாக இருக்கனால உங்களோட ஹெல்த்தில் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டீங்க. அதனால் உங்களோட சாப்பாடு, தூக்கம் இதெல்லாம் மட்டும் ஒரு ரொட்டீனில் வச்சுட்டிங்கனாலே ஹெல்த் வைஸ்லாம் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லை. அப்படியே வந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வலி தான் வந்து உடம்புல கொடுக்கும். திருப்பி அந்த வலியை அடுத்த நாள் நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்கன்னா அந்த வலி இருக்காது. அந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் தான் வந்து உங்களுக்கு வந்து போகும். உங்களுக்கு வந்து இந்த வாரம் நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியே போகிறீங்க, ஒரு இடத்துல பேச போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக நம்ம இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொடுக்குற ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிலேருந்து உங்களோட செருப்பு வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கறத யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையும் நீங்கள் தடுமாறாமல் உங்களோட வார்த்தைகளில் தெளிவாக நினச்ச விஷயத்த எக்ஸ்ப்ரெசிவாக பேசுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான வெற்றிகளையும் அட்ராக்ட் பண்ணிக்குவீங்க. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்ம நெக்ஸ்ட் வீக் டாரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.